ஓகே காஸ், ஃபைனலி பார்த்தோன்னா நம்ம ஜெயின் வந்துட்டான். ஒட்டாஞ்சத்திரமா நான் புதுக்கோட்டை. அடாடாடாடா எழுத்தாப்புல பாருங்க காஸ். அடே அடாடாடாடாடா இங்கே பாருங்க, இங்கே பாருங்க காஸ். வேற லெவலு, வேற லெவலு. ஏய் வேற லெவலில் இருக்க மச்சே, வேற லெவலாக இருக்கேன். பார்த்துட்டேன் உன்னைய பார்த்துட்டேன். ஐயோ என்ன நம்பவே முடியலையே. Don't wanna sleep in, cause I got something to prove. ஓகே காஸ், லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு ரூமை காட்டணும் பார்த்தீங்களா, இது அந்த ரூமோட என்ட்ரன்ஸு. பேர் பார்த்தோம்னா ரத்னா ரெசிடென்சி. நிஜமாகவே சொல்கிறேன், ரூம் செம்மங்க காய்ஸ். ஆன்லைனில் வந்து ஆன்லைனில் ரேட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு 1600 வரையும் போட்டிருப்பாங்க. 1600, 700, 800 கூட தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் நேரில் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி ரூம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி முடிஞ்சாக்க. ஓகே காஸ், இப்போ பார்த்தோன்னா நான் கிளம்பிட்டேன். இப்போ நான் கோவாவுக்கு தான் மேப் போட்டிருக்கேன். கோவாவுக்கு இங்கேருந்து ஒரு 288 கிலோமீட்டர் வந்து காட்டுது. இப்போது காலையில் இப்போ கரெக்டாக மணி பார்த்தோன்னா 10 மணிக்கிட்ட ஆகுது காஸ். காலையில் நான் 7 மணிக்கு எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 8:30 மணிக்கெலாம் செக் அவுட் பண்ணிட்டேன். அப்புறம் வெளியில் வந்து நின்றுக்கிட்டு கொஞ்சம் நேரம் இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அதனால் கொஞ்சம் 2 மணி நேரத்துக்கு மேலே டைம் பிடிச்சிருச்சு. அதோட இப்போ Day 2 வீடியோ வரை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா டவர் கம்மியாக இருக்கிறதுனால சுத்தமாக அப்லோட் ஆகிறது கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிட்டுருக்கு. இன்னும் எதுவும் சாப்பிடவே இல்லை, டீ காஃபி எதுவுமே குடிக்கவே இல்லை. ஸோ எங்கனையா போகிற வழியில் ஒரு நல்ல டீ கடையை பார்த்து நிப்பாட்டி ஒரு டீ காஃபி இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம் ஜெயின் வர வரைக்கும். ஜெயினுக்கு ஃபோன் பண்ணேன், அவன் கிளம்பிட்டேன்னு சொன்னான். மங்களூருக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். மங்களூர்லேருந்து இங்கிட்ட ஒரு 40 கிலோமீட்டர் தான் உடுப்பி வந்துடலாம் ஈஸியாக. ஸோ காய்ஸ், நம்ம சேனல் யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது Day 6 இன்றைக்கி பார்த்தோன்னா 6வது நாள். Day 6 டேட்டு பார்த்தோன்னா 20 ஆகஸ்ட் 20. இன்றைக்கி காலையிலே சரியான மழை காய்ஸ். இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது, பரவாயில்ல. ஆனால் காலையில் சரியான மழை. சரி இன்றைக்கும் மழையை தான் நினச்சிக்கிட்டே போகிறோம்னு நினச்சேன். ஆனால் ஸ்டார்டிங்கே வெயில் அடிக்குது. ஆனால் லாஸ்ட் வரைக்கும் வெயில் அடிக்குமா என்னென்னு தெரியல, பார்ப்போம். வெயிலில் கூட போயிடலாம்ல இருக்குது காய்ஸ். ஆனால் அந்த மழையில் மட்டும் கஷ்டம்ல இருக்குது. ஆனதுக்கப்புறமும் இப்போ இந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்ட்டை உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி நம்ம போகிற ஏரியா ஃபுல்லாகவே கோஸ்டல் ஏரியா. அந்த கடற்கரை ஒட்டிலே தான் நம்ம போகிறோமா, எல்லா நதிகளும் இங்கே தான் கடலில் வந்து இணையிறது போது இந்த வழியாக தான் நம்ம போகிறோமா, அது பார்க்க அந்த வியூ அழகாக இருக்கும். தண்ணி அப்படியே பார்த்தோம்னா கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே நம்ம மீன் பிடிக்கிறவங்களாம் பய வைக்கலாம், மீன் பிடிக்கிறாங்க பண்ணுறாங்க. இப்போ தான் காய்ச்சி உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன், மழை வந்தாலும் வந்துடும் அப்படின்னு. பாருங்கள், மழை அங்கிட்டலாம் சரியான மழையாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அங்கிட்டலாம் சரியான மழை. இங்கே நம்ம வண்டி இங்கே நிற்கிது. அந்த ரெயின் கவர் மேலே போட்டிருப்பேன் பார்த்தீங்களா, அதை போட்டு மூடி வச்சுட்டு வந்திருக்கேன். பேக் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நினையாமல் இருக்கு. ஓகே காஸ், ஃபைனலி பார்த்தோன்னா நம்ம ஜெயின் வந்துட்டான். ஹாடா மச்சே. இனிமேல் பார்த்தோம்னா நம்ம ரைடை வந்து ஒன்றா சேர்ந்து தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு. ஏன்னா பைக்கில் கொஞ்சம் சின்ன பிரச்சனைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. இப்போ கூட அந்த செயின்லாம் கொஞ்சம் டைட் வைக்கணுமா, பிரேக் பேட் மாற்றணுமா. போகிற வழியில் ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் இருந்துச்சுன்னா அதெல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போவோம். ஓகே போகலாமா? ஓகே கிளம்புவோம். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டாப்பு பார்த்தோன்னா கரெக்டாக கோவாவுக்கு தான் நம்ம போட்டிருக்கேன். ஒரு 100 கிலோமீட்டர் மட்டும் இப்போ அடிப்போம். முடிஞ்ச அளவுக்கு இடையில ஏதாவது பிரேக் தேவைப்பட்டால் அதே பிரேக் அடிச்சிடும். ஓகேவா? இன்னும் கோவாவுக்கு பார்த்தோம்னா ஒரு 275 கிலோமீட்டர் இருக்குது காய்ஸ் நமக்கு. ஜெயினும் ரொம்ப டயர்டாகவே இருக்கான். அதனால் கொஞ்சம் பார்த்து தான் இன்றைக்கி ரைடு பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியாக தான் ரைடு பண்ணுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். போகிற வழியில் ஒரு சின்னதாக ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு அங்கேருந்து ரைடை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். உங்கள்கிட்ட பேசிகிட்டு அங்கேருந்து வந்தேன் பார்த்தீங்களா, கரெக்டாக மழை பிடிச்சிருச்சு. அப்புறம் கோபுரம் கழட்டி வச்சுட்டு அப்புறம் ஒரு இடத்துல இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன். ஜெயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மழை தான் விட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத்து, மத்திய பிரதேஷ் இதெல்லாம் பார்த்தோம்னா ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க ரெயின்னால். எங்கேயா ஒரு டீ கடையை பார்க்கணுமே, ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க. அதனால் மேப்லேயே வந்து ரெட் அலர்ட் வந்து சொல்லுது, அந்த மாதிரி நீங்கள் போகிற ஏரியாவில் வந்து ரொம்ப மழையாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து போங்கங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் சொல்லுது. ஸோ ஓகே காசு பார்த்தோன்னா ஒரு சின்ன டீ பிரேக். சொல்லிங்கள ஜெயின் எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டான் எனக்கு தெரியும். ஸோ அதனால் அவனுக்கு ஒரு பிளேட் வடை மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டான். வேறு எதுவும் வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டான். அப்புறம் டீ குடிச்சிட்டு இங்கேருந்து ஒரு 31 கிலோமீட்டரில் பார்த்தோம்னா ரேஞ்சில் மரவந்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச் ஒன்று இருக்குது. அந்த பீச்சுக்கு தான் காய்ச்சி இப்போ போயிட்டுருக்கோம். அந்த பீச் எப்படி சைடில் வந்து இந்த பக்கம் ரோடு,
அந்த பக்கம் சாரி இந்த பக்கம் பீச்சு, இந்த பக்கம் ரோடு அப்படி தான் இருக்கும். அது சூப்பராக இருக்குமா அந்த பீச்சு. அது சும்மா சொல்கிறத விட உங்களுக்கு அதை காட்டினா தான் உங்களுக்கு வந்து அதை பற்றி உங்களுக்கு தெரியும். மேப்பில் லொக்கேஷனை செக் பண்ணி பார்த்தேன், உண்மையுமே சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. போகிற வழியில் பார்த்துட்டு போகலாம் தான் அப்படி போய்கிட்டு இருக்கோம். சொல்லப்போனால் அது ஜெயின் தான் சொன்னான் அந்த மாதிரி ஒரு பீச் இருக்குண்ணே அப்படின்னு. லாஸ்ட் டைம் அவன் கோவா வந்துருந்த போது கூட அது அந்த பீச்சை போய் பார்த்துட்டு வந்தானா. ஸோ இப்போ வந்து நம்ம கூட போகிறோம், நாம் இன்னும் பார்த்தது இல்லையா, சரி ஒரு தடவை போயிட்டு நம்மளும் அந்த பீச்சை பார்த்துருவோம் அது எப்படி இருக்குன்னு. ஓகே, நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்த பாருங்க காஸ். ஐயோ ஐயோ, இந்த பக்கம் பாருங்க, அதே மாதிரி இந்த பக்கமும் பாருங்க. வேற லெவலு வியூ காய்ஸ், செம்மையாக இருக்குது. ஆனால் இந்த வெஸ்ட் கோஸ்டல் ஏரியாவில் நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய வியூஸ் நம்ம பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கோம். இதே மறுபடியும் நான் கூட சொல்லிகிட்டே இருக்கேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, அப்படி இருக்குது காய்ஸ் இந்த வியூஸு, செம்ம வியூ. பின்னாடி ஜெயின் வேறு வந்துக்கிட்டு இருக்கான், அவனும் அதை தான் கவர் பண்ணிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஒன் வேல தான் போய்கிட்டு இருக்கோம், ஏன்னா அந்த பக்கத்தில் அந்த ரோடு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அந்த பாலம் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த ஒன் வேல தான் டபுள் வேயாக மாற்றி போட்டிருக்காங்க. செம்ம வியூ காய்ஸ், ஆனால் பயங்கரமாக இருக்குது. இன்னும் அந்த பீச்சுக்கு போகல காய்ச்சி, இனிமேல் தான் போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவோம். மேபி இன்னும் ஒரு 7 or 10 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல எனக்கு. ஒட்டஞ்சத்திரமா? நான் புதுக்கோட்டை. இல்லை லடாக் கிளம்ப போகிறோம். ஆமாம். ஏன் தான் ஆள் வருதுல்ல எவ்வளோ நாள்? இன்னைக்குள்ளே போக முடியாது, இன்னும் ஒரு 5-6 நாள் ஆகும். கிளம்பி 5-6 நாள் ஆகுது. ஆமாம், கன்னியாகுமரியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். கன்னியாகுமரி, புதுக்கோட்டையிலேருந்து கன்னியாகுமரி வந்துட்டு அங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஒட்டஞ்சத்திரம் நம்ம ஏரியா தானே நீ? சரியா நான் எத்தனை தடவை வந்திருக்கேன் அந்த பக்கம். சரி ஓகே. ஆமாம், பக்கத்தில் தான் திண்டுக்கல். இங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ? ஃபைனான்ஸ் அப்படி போடு சக்க. சரி சரி இது சேனல் நேம் மோட்டோ வில்லேஜ் ரைடர்ஸ். ஆமாம், மோட்டோ வில்லேஜ் ரைடர்ஸ். ஆமாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி பாருங்க, வண்டி நம்பரை பார்த்துட்டு நம்ம பசங்க முடிச்சிட்டாப்பா. திண்டுக்கல் பசங்க, நம்ம பக்கத்து ஊர் தானே, எல்லாம் ஒரு கூட்டு கிளிகள் தானே. ரொம்ப ஹாப்பிப்பா நம்ம பசங்களை, ஒரு கர்நாடகாவில் தமிழ் பசங்களை பார்த்தாலும் ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு. பேரை கேட்காம விட்டனே சட்டு. ஐயோ இந்த வீடியோ பார்த்தா கோச்சுக்காதியே தம்பிகளா, பேரை கேட்காம வந்துட்டேன், சாரி. ஆச்சு பார்த்தோம்னா நம்ம எதிர்பார்த்த இந்த பீச் வந்துருச்சு. இந்த வியூவை மட்டும் பாருங்க, செம்மையாக இருக்குது. ஒரே வா அடாடாடாடாடா, எதிர்த்தாப்புல பாருங்க காஸ். அடாடாடாடாடா, இங்கே பாருங்க காஸ், வேற லெவலு. வேற லெவலில் இருக்க மச்சே, வேற லெவலாக இருக்க. ஓ சரி இப்போ அடைச்சிட்டாங்க. ட்ரோன் இருந்து விட்டா செம்மையாக இருக்குங்க நிஜமாவே. ஓகே, நின்றுமா செல்லாக்குட்டி பைக்கோடு சேர்ந்து இந்த வியூவை பாருங்கள். இங்கேருந்து அந்த பீச் வியூ மட்டும் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அக்கா ஆனால் இப்போ இந்த நெட்டு போட்டு அடைச்சிருக்காங்க, யாரும் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எதுவும் போயிட்டு இல்லாத வேலையெல்லாம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் அடைச்சிட்டாங்க. இந்த பாருங்கள், ஒரு கல் திட்டு மாதிரி இருக்கா, அடுத்து ஒரு திட்டு இருக்கா, இங்கே ஒரு திட்டு இருக்கா, இதெல்லாம் போய் திட்டு நல்லா நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் போல இருக்குது. ட்ரோன் விட்டால் சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், அந்த ஏரியா எல்லாமே வேறு லெவலு காய்ஸ், வேறு லெவலு நிஜமாகவே. இன்னும் ஃபோட்டோஸ் மாதிரி ஏதாவது 2-3 இடத்துல இன்னும் ஃபோட்டோஸ் எடுக்கணும், எடுத்துகிட்டு இன்ஸ்டாவில் இது பண்ணிக்கிற வேண்டியதான். அதிகமாக இருந்தனால தான் லாக் பண்ணிச்சிருக்காங்க. 10 டேஸ்க்கு அப்புறம் இது ஃபுல்லாக कितना आगे ओ ठीक है पानी ज़्यादा आएगा तो उसको क्लोज कर दिया। ओ ठीक है 3 महीना। हाँ अभी मैं देखता है न्यूज़ में देखता है ओ क्या बोला है वो गुजरात महाराष्ट्र में पूरा रेन अलर्ट दे दिया। அதாவது இப்போ அந்த டைம் வந்து மழை சீசன் காய்ஸ், 3 மாதத்துக்கு மழை சீசன் இருக்குல்ல, அதனால் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்களாம். நீங்கள் இந்த பக்கமாக வந்தீங்கன்னா அந்த என்ன டைம்னா அந்த மே மாத டயத்தில் வந்து எடுத்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஆனால் இப்போ ட்ரோன் எடுத்து விடலாம், ஆனால் காற்றுமே ட்ரோனை இழுத்துட்டு போயிடும் இருக்குது, அந்தளவுக்கு இருக்குது. இந்த லாரியெல்லாம் 2 பக்கமும் இந்த பக்கம் நிப்பாட்டி போட்டிருக்கனால அந்த பக்கம் வியூவே பார்க்க முடியலையே. நம்மளால் எங்கே போனான்னு தெரியலையே. இங்கே பாருங்க காய்ஸ், இந்த மாதிரி திட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது வியூவு. இந்த சைடாக வந்தீங்கன்னா கம்பல்சரி இந்த இடத்துல நின்று பார்க்காம போகாதீங்க, கம்பல்சரி நின்று பார்த்துட்டு போங்க, ஓகேவா?
செம்மையான வியூவு. நம்ம ஜெயின் அங்கே இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே நம்மளும் அது கூட ஜாயின் ஆகிக்கிறோமா? ஓகே காய்ஸ், இந்த பக்கம் லைட்டாக ஓப்பன் இருக்குது. உங்கள் பைக் அப்படியே எங்கனக்குள்ள வைப்போம். இதுக்கு மேலே போனால் கீழே போயிடும். போதுமா? ஓகே காய்ஸ், இதுதான் அந்த ஏரியா. மறுபடியும் பேரை மறந்துட்டேன் காய்ஸ். அந்த பேர் என்னமோ மைண்டில் நிற்க மாட்டேங்குது, நிஜமாவே சொல்கிறேன். இப்போ தான் பார்த்தேன் மரவேந்தே பீச். இப்போ ஞாபகம் வந்துருச்சு. மரவேந்தே பீச்சில் தான் நம்ம நிற்கிறோம். இங்கே பாருங்கள், அங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குது காய்ஸ். இந்த பக்கமாக வந்தீங்கன்னா கம்பல்சரி இந்த இதை பார்க்காம போகாதீங்க. செம்ம வேற மாதிரி இருக்குது காய்ஸ், வேற மாதிரி. பாருங்க காய்ஸ், வியூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஆனால் இந்த டைமில் யாரும் உள்ளே இறக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க இறக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க செக்யூரிட்டி 2 பேர் போட்டிருக்காங்க. எதுவும் அசம்பவிதம் இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக நாங்கள் அங்கெல்லாம் போகலை. அந்த மணல்கிட்ட மட்டும் தான் நின்னோம். ஏன்னா ஒரு நல்ல வியூ வேணுமே அப்படிங்கிறதுக்காக. பாருங்க காய்ஸ், வியூவை வேறு லெவலில். ஆனால் மீன் பிடிக்கிறாங்க, அது மட்டும் ஓகேவா என்னன்னு தெரியல. ஆமாம், அந்த பசங்க போயிட்டாங்க. அங்கே பார்த்தீங்களா, மீட் பண்ணோம்னா பசங்க இங்கே வந்து கொஞ்சம் நேரம் எங்கள் கூட நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பர்சனலாக நிறைய விஷயங்கள்லாம் பேசினோம். அதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணல. ஏன்னா பர்சனலாக பேசுகிற விஷயங்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணி நம்ம பப்ளிக் பண்ணக்கூடாது, அதுக்காக தான். இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான் காய்ஸ். இங்கேருந்து ஒரு கோவாவுக்கு இன்னும் ஒரு 230 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. இந்த வியூவிலேருந்து என்னால் வீடியோ கட் பண்ணவே மனசு வர மாட்டேங்குது. அப்படியே கண்டினியூவாக அப்படியே எடுத்துக்கிட்டே போகணும் தான் தோணுது. அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வீடியோட லென்த்து வேறு பெருசாகுது. எப்படி எடிட் பண்ண போகிறோம் தெரியல, பார்ப்போம். And I find myself wondering what did happen to the last 10. I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time. முருதேஸ்வர் கோயில் தெரிந்தாங்களே உங்களுக்கு, இந்த பெரிய சிவன் டெம்பிள் இருக்கும்ல, சிவன் சிலை ஸ்டாச்சு, அங்கே அந்த இடத்த நான் போய்த்துட்டு அங்கே எடுத்துகிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். என்னுடைய இஷ்டமான தெய்வம் சிவபெருமான். அந்த முருதேஸ்வர் சிவன் டெம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, சிவனுடைய சிலை. அந்த சிலையை பார்க்கணும் ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. அது கர்நாடகா சைடு வந்தால் போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. கம்பல்சரி அதை பார்த்துட்டு அதையும் வீடியோவில் ஆட் பண்ணிட்டு போயிடணும். ரோட்டு செம்மையாக இருக்குது காய்ஸ், உண்மையுமே சொல்கிறேன். இந்த NH66 ரோடு செம்ம. கேரளா வரைக்கும் தான் நமக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தோம்னா கண்ணூர் தாண்டதுக்கப்புறம் இந்த நேஷனல் ஹைவே 66 பார்த்தோம்னா செம்மையாக இருக்குது காய்ஸ். உண்மையுமே ஒரு வர்ற வழியெல்லாம் எதை கவர் பண்ணுறதே தெரில, எல்லாத்தையும் கவர் பண்ணணும் போல தோணுது. நான் என்ன தான் பண்ணுறது? இங்கே பாருங்கள், எழுத்தாப்புல வரவே வா சே. இங்கேருந்து முருதேஸ்வருக்கு தான் இப்போ அடுத்த ஸ்டாப் போட்டிருக்கேன், அந்த சிவன் டெம்பிள் பார்க்குறதுக்கு. இன்னும் ஒரு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 30 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும் முருதேஸ்வருக்கு. ஆனால் இந்த ரூட்டு வேறு அளவு காய்ஸ். NH66 ரூட்டு பயங்கரம், நிஜமாலுமே சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு பெண்டையும் அவ்வளோ அருமையாக ரசிச்சுக்கிட்டு வர்றேன். சில நேரத்துலலாம் ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக வரணும். டக்குன்னு குறுக்கால பாயும், அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கும் இந்த மாதிரி ஹைவேலலாம். ஆர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இதுலேருந்து பார்த்தோன்னா இந்த முருதேஸ்வர் டெம்பிள் அந்த ஆர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் அந்த சிவன் சிலையே தெரியலையே. எங்கே இருக்கு? பார்த்தேன் என் தெய்வத்தை பார்த்தேன், என் சிவபெருமானை பார்த்தேன் ஐயா, உன்னை பார்த்தேன் ஐயா, உன்னை காண வந்தேன் ஐயா. இங்கேருந்து சூப்பராக இருக்குது வியூஸு. ஆனால் அங்கே போனால் ட்ரோன் எடுத்தால் சூப்பராக இருக்கும். நம்மள்ட்ட ட்ரோனே இல்லையே. உன்னைய பார்த்துட்டேன். ஐயோ, என்னால் நம்பவே முடியலையே. பார்த்துட்டேனே. கண்ணெல்லாம் கலங்குது அப்படியே எனக்கு, நிஜமாவே. எத்தனை வருஷமாக நான் ஐயோ போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா. மனசே நிறைஞ்சு போச்சு எனக்கு. இந்த உள் பக்கமாக போனால் பார்க்கலாம் நினைக்கிறேன். ஒரு ரூம் வேண்டாம். இந்த பக்கம் இருந்து பார்த்தா தான் தெரியும் காய்ஸ். ஐயோ ரூம்னு என்னை போட்டு உயிரை வாங்குறாங்க. நீங்கள் பாருங்கள் செல்லாக்கட்டி. ஐயோ சிவபெருமானை இங்கே பாருங்கள். ஐயா எப்படியோ கடைசியில் இந்த ஈஸ்வரனை பார்த்துட்டேன். ரொம்ப நாளாக ஆசை இங்கே வந்தே ஆகணும்னு. கடைசியில் பார்த்தாச்சு. எதுக்கும் கோபுரம்லையும் எடுத்திருக்கேன், இருந்தாலும் இதுலேயும் ஒரு தடவை இப்போ எடுத்துக்கலாம்னு தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
வேறு லெவலில் இருக்குது இங்கேருந்து. ஆனால் மேலே போய் பார்க்கணுன்னு ஆசை. ஒரு நாள் கர்நாடகாவுக்குன்னு தனியாக வரும்போது நம்ம ஒரு நாள் இங்கே மேலே போய் பார்த்துட்டு வருவோம். ஏதோ ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது, ஏதோ பெயிண்டிங் ஒர்க்கு தான் நடந்துக்கிட்டு இருக்குமா என்னன்னு தெரியல. எல்லாம் கட்டையாக தொங்குது, கட்டையாக கட்டியிருக்காங்க, சாரம் கட்டியிருக்காங்க எல்லா இடத்துலையும். வேறு லெவலில் இருக்குது இங்கேருந்து. எனக்கு கண்ணே கலங்கிருச்சு அங்கேருந்து பார்க்கையில். நான் இந்த டே 6ஓட வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். நம்ம முருதேஸ்வர் டெம்பிள் சிவபெருமானுடைய சிலைக்கு முன்னாடியிலேருந்து. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த டே 7 வீடியோ கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான் இனிமேல் முருதேஸ்வர் டெம்பிள்லேருந்து. ஆக்சுவலி இந்த டே 6ஓட வீடியோ வந்து முருதேஸ்வர் டெம்பிள்லேருந்து நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் லைட்டாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னை வரைக்கும் நீங்கள் வந்து நம்மளுடைய டே 1, டே 2, டே 3, டே 4 இந்த வீடியோஸ் எதுவும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா லடாக் ரைடுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோட எண்ட்லேயும் வரும், ஆட் கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன். சேனலில் போய் செக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் காய்ஸ். டூ சப்போர்ட் அண்டு ரொம்ப முக்கியம் உங்களோட சப்போர்ட்டு. எனவே இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். நான் உங்கள் மோட்டோ ஜோடஸ் விஜய். பாய் 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 பாய். நாளைக்கு டே 7, நாளைக்கு நான் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். அண்டு இன்றைக்கி வந்து தங்குவோமா என்னன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி நாங்கள் ஏதாவது ஒரு பெட்ரோல் பங்கை பார்த்து ஸ்டே பண்ண வேண்டியதான். நேற்று வரைக்கும் நான் ரூம் ஸ்டே தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ ஜைன் வந்துட்டதுனால இனிமேல் பெட்ரோல் பங்கு அந்த மாதிரி ஏதாவது எடுத்து ஸ்டே பண்ண வேண்டியதான். ஓகே ரொம்ப பசியாக இருக்குது. மணி ஒரு 7 மணி ஆயிடுச்சு. 7:30 வரைக்கும் நினைக்கிறேன். ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம எங்கேயாவது ஒரு இடமா பார்த்து பெட்ரோல் பங்காக பார்த்து ஸ்டே பண்ண வேண்டியதான் காய்ஸ்.